பிள்ளைகளாகிய நாங்கள் உங்கள் அனைவரையும் இறை சன்னிதானத்திற்கு வரவேற்கின்றோம். வாழ்வென்பது இறைவன் ஈந்தளித்த உன்னத கொடையாகும். ஆனால் இறைவனே நமக்குள் உயிரோடும் உடலோடும் இரத்தத்தோடும் முதன்முறையாக எம்முள் வந்து தங்கப்போகும் ஒரு உன்னதமான நாள்தான் இது. இந்நாளுக்காகத்தான் இத்தனை காலமும் காத்திருந்தோம். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று கூறிய நம் இயேசுவிடம் இரண்டர கலக்கப் போகின்றோம். இனிவரும் காலங்களில் இன்னும் அதிகமாக நேசிக்கவும் அவர் விரும்பும் பிள்ளைகளாக வாழவும் நாம் எம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். எனவே இந்த மகிழ்ச்சி நிறைந்த மனநிறைவோடு தகுதியாக எம்மை தயார்படுத்த எம்மை தாழ்த்தி புனித பலியில் பங்கெடுப்போம். மணியோசையொன்று மகிழ்வோடு என்று நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைப்பீடம் என்று மலர் சூடிக்கொண்டு இறை வரவில் மகிழ்கின்றதே. மணியோசையொன்று மகிழ்வோடு என்று நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைப்பீடம் என்று மலர் சூடிக்கொண்டு இறை வரவில் மகிழ்கின்றதே. எழுந்து வாருங்கள் மகிழ்வை பகிர்ந்திடும் இணைந்து வாழுங்கள் அன்பில் நிலைத்திடவே. எழுந்து வாருங்கள் மகிழ்வை பகிர்ந்திடும் இணைந்து வாழுங்கள் அன்பில் நிலைத்திடவே. மணியோசையொன்று மகிழ்வோடு இன்று நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைப்பீடம் என்று மலர் சூடிக்கொண்டு இறை வரவில் மகிழ்கின்றதே. நான் வாழும் நிலை மாற நாளெல்லாம் உனில் வாழ் நாதானி வரம் அளிப்பதால் காண்கின்ற இடமெல்லாம் கருணா உன் திருவடி கனிவோடு என்னை காண்பதால். நான் வாழும் நிலை மாற நாளெல்லாம் உனில் வாழ் நாதானி வரம் அளிப்பதால் காண்கின்ற இடமெல்லாம் கருணா உன் திருவடி கனிவோடு என்னை காண்பதால். பணிவோடு உம்மில்லம் வந்தேன் நாதா உன் திருமுகம் கண்டேன். பணிவோடு உம்மில்லம் வந்தேன் நாதா உன் திருமுகம் கண்டேன். மணியோசையொன்று மகிழ்வோடு இன்று நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைப்பீடம் இன்று மலர் சூடிக்கொண்டு இறை வரவில் மகிழ்கின்றதே. திருப்பலியில் நான் இணைய திருவிருந்தை நான் சுவைக்க தேவானியினை அழைப்பதால் உம்மோடு உறவாட உன் வழியில் நான் செல்ல உடனிருந்து உதவுவதால். திருப்பலியில் நான் இணைய திருவிருந்தை நான் சுவைக்க தேவானியினை அழைப்பதால் உம்மோடு உறவாட உன் வழியில் நான் செல்ல உடனிருந்து உதவுவதால். தந்தை மகன் துயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்று அன்னையாம் திருச்சபை உங்களை முதன்முறையாக நற்கருணை விருந்திற்கு அழைக்கின்றது. பிள்ளைகளே, திருச்சபையிடம் நீங்கள் கேட்பது என்ன? அதில் நீங்கள் பெற்றுக்கொள்வது என்ன? இயேசுவுடன் நித்திய வாழ்வில் பங்கு கொள்ள நற்கருணையை பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியில் அவரோடு நித்திய பேரின்பத்தில் பங்கு பெறும்படியாக அவரையும் உங்கள் அயலாரையும் முழு உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ்வது உங்கள் கடமை. இதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? ஒரு தாய் தன் குழந்தைகளை வரவேற்பது போல இன்று திருச்சபை உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றது. பிள்ளைகளே, ஞானஸ்நானத்தின் வழியாக கடவுளின் பிள்ளைகள் ஆனீர்கள். இன்று ஆண்டவர் உங்களை தமது குடும்பத்தில் நடைபெறும் விருந்திற்கு அழைக்கின்றார். பரலோகத்திலிருந்து வந்த அப்பமாகிய இயேசுவை உட்கொள்ளப் போறீர்கள். இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். எனவே இந்த நற்கருணை விருந்தில் பங்கு பெறும் பொருட்டு எமது பாவங்களுக்காக எமது சகோதரரிடமும் இறைவனிடமும் மன்னிப்பு வேண்டுவோமாக. மன்னிப்பு மன்றாட்டுகளுக்கு பதிலாக இயேசுவே எங்களை மன்னித்தருளும். இயேசுவே எங்களை மன்னித்தருளும். அன்பின் இனிய இயேசுவே, நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று கற்பித்திருக்கின்றீர். ஆனால் நாங்கள் பலமுறை அவ்வாறு செய்யாது விட்டிருக்கின்றோம். இயேசுவே எங்களை மன்னித்தருளும். எம்மை படைத்து காத்து ஆண்டு நடத்தி வரும் இறைவா, பல சந்தர்ப்பங்களில் நாம் உமது பிள்ளைகளாக நடக்காமல் இருந்திருக்கின்றோம். இயேசுவே, அதற்காக நாங்கள் துக்கப்படுகின்றோம். இயேசுவே எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எப்படி ஜெபிப்பதென்று நீர் எங்களுக்கு படிப்பித்திருக்கின்றீர். ஆனால் சோம்பலினால் செபிக்காதிருந்திருக்கின்றோம். எங்களது பல்வேறு வேலைப்பளுக்களின் நிமித்தம் உம்மை அவமதித்திருக்கின்றோம். இயேசுவே எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எமது வாழ்க்கையில் எவ்வாறு நாம் அயலாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு காட்டியிருக்கின்றீர். ஆனால் நாங்கள் உமது முன்மாதிரியை பின்பற்றி நடக்கவில்லை. இயேசுவே எங்களை மன்னித்தருளும். அன்பின் இயேசுவே, எம்மை போன்ற சிறுவர்களை நீர் அன்பு செய்வதாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர். ஆனால் நாங்களோ திவ்ய நற்கருணையில் இருக்கும் உம்மை சந்திக்க வருவதில்லை. இயேசுவே எங்களை மன்னித்தருளும். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவதையும் இன்னும் அதிகம் இயேசுவை அன்பு செய்வதை முன்னிட்டு இயேசு மகிழ்ச்சி அடைகின்றார். இயேசுவை தங்கள் அன்பராக கொண்டுள்ள எல்லாருக்கும் செய்யும்படி மன்றாடுவோம். ஆமீன். எங்கள் வானக தந்தை இந்த பிள்ளைகளுடன் அவளுடைய பெற்றார், உற்றார், உறவினர், நண்பர்கள் ஆகிய நாங்கள் எல்லாரும் உமது திருவிருந்தில் பங்கு பெற இங்கு வந்துள்ளோம். உமது மாபெரும் அன்பை நாங்கள் கண்டறியும் பொருட்டு எங்கள் குற்றங்களை மன்னித்து இது எங்களை தூய்மையாக்கியருளும்.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். யாம் உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நிச்சயமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் தந்தை இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய திருமகன் இயேசுவின் பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருமகன் இயேசுவின் திரு உடல், திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை, ஆசீர்வாதங்களை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. இன்று முதன்முறையாக புது நன்மை பெற இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும், அவளை பெற்றோரையும், அவளை உருவாக்கிய மறை ஆசிரியர்களையும் அவர் சகோதரிகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் பெற்ற நற்கருணைக்கேற்றவாறு எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்கள் அனைவரையும் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம் திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகமானது கடவுள் மோசேயின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு மன்னாவை உணவாக அளித்தது குறித்து குறிப்பிடப்படுகின்றது. எனவே நிலை வாழ்வில் கிறிஸ்துவின் உடலை பெறப்போகும் நாமும் அமைதியுடன் வாசகத்திற்கு செவிமடுப்போம். விடுதலை பயனர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 12 தொடக்கம் 15 முடிய. இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தைச் சுற்றி அடிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வழி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரைப்பார், தம் பெயர் கேட்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கு மஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. இரண்டாம் வாசகமானது திருத்தூதரான தூய பவுல் கொரிந்து நகரின் கிறிஸ்தவர்களுக்கு எழுதிய முதல் கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நற்கருணை உட்கொள்கின்ற நாம் எல்லோரும் இயேசுவின் வாழ்விலும் பங்கு கொள்கின்றோம். ஆதலால் நாம் அனைவரும் ஒரே இறை குடும்பமாக இருக்க வேண்டுமென்று கூறும் தூய பவுலின் செய்திக்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 16 தொடக்கம் 17 முடிய. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய நற்செய்தி வாசகமானது. இயேசு கிறிஸ்துவின் சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை அடைவார் எனும் ஆழமான கருத்துக்குள் எம்மை இட்டு செல்கிறது. எனவே நிலை வாழ்வு தரும் உணவு பற்றிய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், மாடமனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டார்கள், இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிகு சகோதரங்களே, இயேசு நான் வாசித்த நற்செய்தியில் குறிப்பிட்ட தம் தசையை பற்றி சொன்ன பொழுது வாக்குவாதம் ஏற்படுகின்றது. இது எப்படி சதை உண்பதா, இரத்தத்தை குடிப்பதா? புரியவில்லை அவர்களுக்கு. எனவே இது எப்படி ஆகும்? இயேசு சில வேளை மனத்திலேயே தன் எதிராளத்தை வைத்து இதை சொல்லியிருக்கலாம், அல்லது அவர் சொன்னதற்கும் அர்த்தங்கள் பிற்பாடு அது உணரப்பட்டிருக்கலாம். சரி, என்னுடைய தசை எனக்கு வாழ்வு தருமா? என்னுடைய இரத்தம் எனக்கு வாழ்வு தருமா? அன்னைக்கு சகோதரங்களே, சில வேளை எங்கள் வாழ்க்கையிலே பார்க்குறோம், சிலருக்கு கிட்னி பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, அவருடைய கிட்னி பழுதாய் போய்விடுகின்றது. இப்பொழுது என்னருடைய கிட்னி, என்னருடைய அந்த சிறுநீரகத்தை அதை எடுத்து எனக்குள்ளே பொருத்துகின்றேன். எனக்குள்ளே பொருத்துகின்ற பொழுது அவருடைய கிட்னியால் இப்பொழுது நான் உயிர் வாழ்கின்றேன். அதுவும் சதைதான்.
எனக்குள்ளே அது வந்து என் தசையோடு சேர்க்கப்படுகின்றது. இப்பொழுது அவளுடைய சதையால் நான் வாழ்கின்றேன். சிலருக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுகின்றது, ரத்தம் அதிகமாக வெளியே கொட்டப்பட்டு விட்டது. இப்போது அவருக்கு ரத்தம் தேவை. அவருடைய உடலில் ரத்தமும் வெளியேறிவிட்டது. அப்போது ஆஸ்பத்திரியில் அந்த இரத்த வங்கியில் உள்ள இரத்தத்தை எடுத்து இவருக்குள்ளே செலுத்துகின்றார்கள். செலுத்துகின்ற பொழுது சோர்ந்து போயிருந்தவர் உடலுக்குள்ளே மெதுவாக செலுத்தப்பட்ட இரத்தம் வாழ்வை கொடுக்கின்றது. எனவே இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது இன்னொருடைய தசை எனக்கு வாழ்வு தருமா? தருகின்றது. இன்னொருடைய ரத்தம் எனக்கு வாழ்வு தருமா? தருகின்றது. அன்புமிக்க சகோதரங்களே, தெய்வீக தன்மை உள்ள அந்த ஆண்டுடைய மகன் இந்த உலகத்திலே தன்னுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று இயேசு என்கின்ற மனித உருவத்திலே அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். தெய்வீக பிரசன்னமானவர், அடக்க முடியாத அந்த தெய்வீக பிரசன்னமானவர் அடங்கக்கூடிய ஒரு மனித உடலுக்குள்ளே இயேசுவுக்குள்ளே பிரசன்னமாகிறார். அது நிஜமென்றால் அதே போன்று இயேசுவும் அடக்க முடியாத தெய்வீக பிரசன்னத்தை நான் மக்களுக்கு விட்டு செல்வதற்காக ஒரு அப்பத்துக்குள்ளே தன் தெய்வீக பிரசன்னத்தை கொடுக்கிறார். எப்படி ஒரு தெய்வீக பிரசன்னத்தை ஒரு மனிதனுக்குள்ளே அடக்கி இயேசு என்ற பேருக்குள்ளே அவர் கொடுத்தாரோ, அது எப்படி முடியுமோ தெய்வத்திற்கு, அதை போன்று தன்னுடைய பிரசன்னம் தொடர்ந்திருக்க வேண்டும் என்று மாபெரும் தெய்வீக பிரசன்னத்தை எடுத்து ஒரு வெள்ளி அப்பத்துக்குள்ளே அதை கொடுத்து தன்னுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இப்படிப்பட்ட மாபெரும் நிகழ்ச்சியை ஆண்டவர் இயேசு ராப்போசனத்தில் எங்களுக்கு செய்து தருகின்றார். அவரே அப்பத்தை எடுத்து பிட்டு, அனைவரும் இது வாங்கி உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று தெய்வீகம் நிறைந்த அந்த இயேசுவின் உடல், மனித நிலையில் இருந்த அந்த தெய்வீகம் இப்பொழுது வட்ட வடிவமான அப்பத்துக்குள்ளே அந்த தெய்வீக பிரசன்னம் வருகின்றது. அதை போன்று அந்த ரசத்துக்கும் இரத்தமாகின்ற அந்த மாபெரும் சக்தி வல்லமையோடு கிடைக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு ராப்போசனத்திலே நாம் 2 திருவருட்சாதனங்களை சந்திக்கின்றோம். ஒன்று நற்கருணை, அடுத்தது கிறித்துவம். இந்த 2 திருவருட்சாதனங்களின் அடித்தளம் இயேசுவின் ராப்போசனமாக அமைந்துள்ளது. அன்பிற்குரிய சகோதரங்களே, இவ்வாறு ஆண்டவர் இயேசு ஒரு குருவின் வழியாக, கிறித்துவத்தின் வழியாக அவர் தம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை, அந்த குருவான் அபிஷேகம் பண்ணப்பட்ட குருவானவர் சொல்கின்ற வார்த்தைகளை அப்படியே ஆண்டவர் வல்லமையோடு அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு அப்பத்தை தன் திருமகன் இயேசுவாகவும் இரத்தமாக மாற்றுகின்றார். யாரும் ஒருவர் வந்து இந்த பீடத்தில் நின்று குரு சொல்கிற வார்த்தையை போல் சொன்னால் அது அந்த அப்பம் இயேசுவாக மாறவே மாறாது. அல்லது ஒரு சாதனை ஒருவர் இந்த பீடத்தில் வந்திருந்து அந்த ரசத்தை எடுத்து ஒப்பு கொடுத்து இது என் ரத்தம் என்று சொன்னால் அது மாறவே மாறாது. கிறித்துவத்திற்கு ஆண்டவர் கொடுத்த மகிமையான ஆசீர்வாதம், ஒரு அப்பத்தை எடுத்து அதை கொடுக்கிற பொழுது இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றது. அன்பிற்குரிய சகோதரங்களே, இன்று நீங்கள் குறிப்பாக புது நன்மை பெறுகின்ற பிள்ளைகள் உங்களுக்கு இயேசுவை தருகின்றார்கள், நீங்கள் இயேசுவை பெற்றுக்கொள்கின்றீர்கள். சிலுவையில் இறைவனுடைய ஆசீர்வாதம் ஒன்று இருந்தால், தேவ அழைத்தல் என்ற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்தால், ஒரு காலத்திலே நீங்கள் நற்கருணையை மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள், மற்றவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதாவது உங்களில் சிலர் குருக்களாக கூட வரலாம், உங்களில் சிலர் சிஸ்டர்ஸாக கூட வரலாம். இந்த சிஸ்டர்ஸும் கம்யூனியன் கொடுக்கிறார்கள். எனவே இன்றைய இந்த நிகழ்ச்சிகள் கூட
அந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் பொழியப்படுகின்றன. உங்களில் சிலர் குருக்களாக வரலாம், உங்களில் சிலர் சிஸ்டர்ஸாக வரலாம். ஆண்டு அருள் இருக்கின்றது. இன்று நான் சொன்னது போலே ஒரு குருவானவர் தருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள். பல வருஷங்களுக்கு பிறகு நீங்களே குருக்களாகி, நீங்களே அர்ச்சகர்களாக மாறி, நீங்கள் கொடுக்க மற்றவர்கள் உங்களை இயேசுவை பெற்றுக்கொள்ளலாம். அன்புமிக்க சகோதரங்களே, சரி, ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கின்றது. அதற்குள்ளே தேசிக்காய் புளி 2 சொட்டு போடுகின்றேன். இப்போது அங்கு என்ன நடக்கின்றது? அந்த முழு தண்ணீரும் புளித்தன்மை நிறைந்ததாக மாறுகின்றது. ஒரு கிளாஸ் தண்ணீருக்குள் 2 துளி தேசிக்காய் புளியை புளிகின்ற பொழுது அது மாறுகின்றது. அதேபோன்று இன்று நீங்கள் தான் அந்த தண்ணீர், ஒரு கிளாஸுக்குள் இருக்கிற தண்ணீர் நீங்கள் தான். தேசிக்காய் புளியாக இயேசு உங்களுக்குள்ளே வருகிற பொழுது அந்த தண்ணீர் என்ன நடக்கின்றது? அது புளித்தன்மை உடையதாக மாறுகின்றது. அதுபோன்று இன்று இயேசு உங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது உங்களுக்குள்ளே என்ன நடக்க வேண்டும்? எனக்குள்ளே நான் இயேசுவாக மாற வேண்டும். அந்த கிளாஸுக்கும் அந்த புளித்தண்ணீருக்கும் அப்படித்தான் நடக்கின்றது. புளி வருகின்றது, தண்ணீரை மாற்றுகின்றது, தண்ணீர் விட்டு கொடுக்கின்றது. அதுபோன்று இயேசு உங்களுக்குள்ளே வருகின்றார். இயேசு உங்களுக்குள்ளே வந்து உங்களை மாற்ற ஆசைப்படுகின்றார். இயேசுவை போல நாங்களும் விட்டு கொடுத்தால், நாங்களும் ஒத்துழைத்தால், நாங்களும் இயேசுவை போல எங்களால் மாற முடியும். அன்புமிக்க பெற்றோரே, இன்று உங்கள் பிள்ளைகளுடைய ஆன்மீக வாழ்வில் ஒரு ஒளிமயமான நாள். இந்த ஆன்மீக வாழ்வு இன்றோடு முடிவடைகின்றது அல்ல. நீங்கள் அந்த பிள்ளைகள் வளர் மட்டும் இந்த ஆன்மீகத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். நாம் எல்லாரும் என்று கொண்டாடுகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு இன்னொரு பக்கத்திலே சாத்தானும் அவருடைய தோழர்களும் கூட்டம் கொடுக்கின்றார்கள். அவர் பார்த்துக்க, என்னடா டட்பாரில் இன்றைக்கு புதுநன்மை படுறாங்களாமே, சாத்தான் தங்களுக்குள்ளே கதைச்சு கொள்வது. பார்த்துக்கிட்டு தலைவிடம், என்ன தலைவா சும்மா இருக்கிறீங்க, இப்படியெல்லாம் அங்கே நடக்குது, என்ன பார்த்து கொண்டுக்கிறீங்க? தலைவர் சொல்வார், பொறு நான் பார்த்துக்கொள்கிறேன், இன்றே பார்த்துக்கொள்வேன், போக போகவும் பார்த்துக்கொள்வேன். சில வேளை நடக்கும் என்று சில குடும்பங்களில் இரவுக்கு போனால், டேய் இன்றைக்கி நம்ம பிள்ளை புதுநன்மை பெற்றிருக்கு, வாங்கடா கொண்டாடுவோம் என்று சாத்தான் சிலருடைய தந்தையுடைய மனசுலே மதுவை புகுத்தலாம். கொண்டாடுங்க இன்றைக்கு அவன் செயற்படுத்துவான். அல்லது சில வேளை இந்த பிள்ளைகளுக்காக அவன் என்ன செய்வான்? இன்றைக்கு இந்த பிள்ளைய டயர்டு, புதுநன் பெற்று விசிட்டர் சந்தித்து அங்கே போய் இங்கே போய் டயர்டாக போச்சு, இன்றைக்கி படுக்கிற பொழுது சுபம் இல்லாமலே அவை படுக்க பண்ணுவேன். சாத்தான் தன் தோழர்களோடு யோசிக்கிறான், என்ன மாதிரி இதை நான் மாற்றி என் வழிக்கு கொண்டு வரலாம். ஒன்று இது கொண்டாட்டம், வாங்கடா ஃப்ரெண்ட்ஸ் இதை கொண்டாடுவோம் என்று சொல்லி இந்த தெய்வீக நாளிலே மதுப்புட்டிகள் எடுத்து வைத்து சிலர் கொண்டாடலாம். சாத்தான் அறிமுகப்படுத்துகின்றது. இன்னொன்று, இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு டயர்ட், அங்கே போய் இங்கே போய் இயலாது, எனவே ஜிபமில்லாமலே இவர்களை படுக்க பண்ணலாம் என்றும் சாத்தான் அவன் செயற்பட முற்படுவான். இதே போன்று பலவற்றை முற்படுவான். அன்மிக்க சகோதரங்களே, படைப்பின் தொடக்கத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், இதை சாப்பிடாதே, இந்த கனியை சாப்பிடாதே. சாத்தான் சொன்னால், இந்த கனியை சாப்பிடுங்கள், அழகாக இருக்குது, டேஸ்டாக இருக்குது, சாப்பிட்டா எவ்வளவோ ஒரு மகிமையான நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள் என்று சாத்தான் சொல்கின்றான். இப்பொழுது மாறி ஆண்டவர் சொல்லுகிறார், நற்கருணையை உட்கொள்ளுங்கள், சாப்பிடுங்கள், நற்கருணையை உட்கொள்ளுங்கள், சாப்பிடுங்கள். சாத்தான் சொல்லுவான், நற்கருணையை சாப்பிடாதீர்கள், உட்கொள்ளாதீர்கள், அதுதான் அவனுடைய வேலை. நீங்கள் நற்கருணை உட்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகாதீர்கள். அவன் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான்.
ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பூசைக்கு வராதபடி அவன் ப்ரோக்ராமை ஒழுங்குபடுத்தி கொடுப்பான். பல விதத்தில், பல வடிவங்களில். இல்லை, அங்கே போனால் தான் தேவனை கண் எடுக்க வேண்டி வரும். சாத்தாடு விருப்பம், நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஆதாமி அவளுக்கு சொன்னார், சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார் பழத்தை காட்டி. சாத்தான் சொன்னான் சாப்பிடு என்று சொன்னான். ஆனால் இங்கு மாறி ஆண்டவர் சொல்கின்றார், இதை சாப்பிடு, என் உடலை, என் மகன் உடலை சாப்பிடு என்று ஆண்டவர் சொல்வார். சாத்தான் சொல்வார், அதை சாப்பிடாதே, அதை உட்கொள்ளாதே, நீ பூசைக்கு போனாத்தானே அதை உட்கொள்ள வேண்டி வரும், நீ பூசைக்கு போகாதபடி நான் பார்த்து கொள்கிறேன். இவ்வாறு இன்று நம்முடைய இளைஞர்கள் யுவதிகள் பலர் தவறிப் போகின்றார்கள். அவர்களும் என்று ஒரு நாள் நற்கருணை பெற்றவர்கள், ஆன்மீகத்தில் இந்த ஒளிமயமான நிலைக்குள் வந்தவர்கள். ஆனால் வளர்கின்ற பொழுது சாத்தான் அதைத்தான் இவளுக்கு சொல்வான், கொஞ்சம் பொருடா, இவள வாலிப வயசு வரட்டுக்கும், அதான் தக்க சந்தர்ப்பம். இந்த வாலிப வயசுக்குள் இவள் போகிற பொழுது நான் காட்டுறேன் வேலை என்று சாத்தான் தன் தோழர்களோடு சொல்லுகின்றது. இவர்களை எப்படியாவது பூசைக்கு போகாதபடி நான் ஒழுங்குபடுத்துவேன். அதற்கு அடிமையாகிவிடுகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது. புது அத்தியாயம் வருகின்றது எங்கள் சமுதாயத்திலே. சில வாழ்வுகள் கேட்டால் பூசைக்கு போரில்லை. நேற்று கூட ஒரு தகப்பனினோட தன் குடும்பத்தை பற்றி கதைக்கிறவர் சொன்னார், ஃபாதர் ஒரு காலத்தில் அவன் பீடத்தில் என்று வாசித்தவன் ஃபாதர், இன்றைக்கு கோயிலுக்கு போரில்லை ஃபாதர். நேற்று ராத்திரி ஒருவர் ஃபோன் கால் எடுத்து எனக்கு சொன்ன வார்த்தையில், அவன் ஃபாதர் ஒரு காலத்தில் பீடத்தில் நின்று வாசகம் வாசித்தவன் ஃபாதர், ஆனால் இன்று பூசைக்கு போவதில்லை. அப்படி ஒரு கலாச்சாரம் சாத்தான் கொண்டு வந்து அவன் நிறைவாக இருக்கின்றான். கோயிலுக்கு போகாதபடி, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகாதபடி எல்லாத்தையும் அவன் ஆளுகின்றான். அன்பிக்க சோதரங்களே, பெற்றோருடைய மாபெரும் பொறுப்பு, மாபெரும் பிரச்சனைகள் வருகின்றது. இதில் ஒன்றை சொல்ல வேண்டும். அதாவது ஒரு தடவை ஒரு நாணயத்தை காட்டி இயேசுவிடம் கேட்டார்கள், சேசாருக்கு வரி செலுத்துவது முறையா? இயேசு சொன்னார், இந்த நாணயத்தை கொண்டு வாருங்கள். பார்த்தார், இந்த பக்கம் ஜாவுடையது, அந்த பக்கம் ஜாவுடையது. சரி, சேசாருக்குரியதை சேசாருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள். சேசாருக்குரியதை சேசாருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள். அது மாதிரி பெற்றோரை கேட்டால் பிள்ளைகள் படிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி டியூஷன்ஸ், பிற நிகழ்வுகள் உள்ளிடுகின்றன. உள்ளிடுகின்ற பொழுது அங்கு மறைக்கல்வியோ அல்லது ஞாயிறு பூசையோ இல்லாதபடி அவன் தடுத்து கொள்கிறான். அந்த நிலையிலே தடுத்தாத்தான் பிற்காலத்திலே இவளை ஈஸியாக என்னுடைய நிலைக்கு கொண்டு வரலாம் என்பது அவனுக்கு தெரியும். கட்டம் கட்டமாக வேலை செய்கின்றான், கட்டம் கட்டமாக வேலை செய்கின்றான். எனவே பெற்றோருக்குள் மாபெரும் பொறுப்பு. டியூஷனா பூசையா? பிள்ளை எதிர்காலமா ஆன்மீகமா? சரி, சிலுவையை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். டியூஷனுக்கு அனுப்பித்தான் ஆகணும், அப்படி டைம் போட்டு விட்டார்கள். ஆனால் சில மாவட்டங்களிலே டியூஷன் இருக்கக்கூடாது என்று ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. சில மாவட்டங்களிலே சரி, எங்களுடைய இதிலே தவிர்க்க முடியவில்லை, என்ன செய்யலாம்? சரி, நீ பூசைக்கு போக முடியவில்லை, சரி எங்களுடைய வீட்டிலேயாவது அந்த பூசைக்குரிய ஜெபங்கள் வார்த்தையை வாசித்து, என் குடும்பம் ஒரு கோயில், அந்த கோயிலில் இந்த பிள்ளை புதுநன்மை பெற்ற பிள்ளை என்ற கோயிலுக்குள்ளே வாழ வேண்டும், என்ற பிள்ளை ஒரு தெய்வீக பிள்ளையாக என்று மாறிவிட்டது. ஆகவே அந்த தெய்வீக தன்மையை எப்படி காப்பாற்றுவது, எப்படி என்ற பிள்ளையின் ஆன்மீகத்தை காப்பாற்றுவது பெற்றோருடைய மாபெரும் பொறுப்பு. நான் சொன்னது போலே சில வேளை எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் சிலர் குருக்கள் சிலர் சிஸ்டர்ஸ் ஆகலாம். இப்பொழுது நீங்கள் சின்ன சின்ன குருக்களாக மாற வேண்டும். இப்பொழுது நீங்கள் சின்ன சின்ன சிஸ்டர்ஸாக மாற வேண்டும். உங்களோட வீட்டில் அம்மா அப்பாவை எப்படியாவது பிடிச்சு வாங்க ஜெபிப்போம். குடும்ப ஜெபங்கள் கூட அற்று போகின்ற நிலைக்கு சாத்தான் வெற்றி கொடி பறக்கிறது எல்லா குடும்பங்களிலும். குடும்ப செபமால் என்றால் ஒரு காலத்திலே என்னவென்று தெரியாமல் போகிற ஒரு டார்கெட் அவன் வைத்திருக்கிறான்.
அதை படிப்படியாக செயற்படுத்தி கொண்டு வருகிறான். ஜெபிக்காத குடும்பங்களை, குடும்பம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்காத சூழல்களை உருவாக்கி கொண்டு வருகின்றான். நாங்கள் எல்லாரும் அதற்கு அடிமைப்படுகின்றோம். எப்படி அவனுடைய பணத்தை காட்டி ஆதாம் அவளை ஏமாற்றினானோ, இன்றும் அதை இதை காட்டி அவன் குடும்ப ஜெபத்தை இல்லாமல் பண்ணுகிறான். இந்த குடும்பத்தில் ஜெபம் இருந்தால் தான் இந்த பிள்ளைகள் அந்த ஆன்மீகத்திலே வளர முடியும், நாளைக்கு நல்ல பிள்ளைகளாக உருவாக முடியும். எனவே பெற்றோருக்கு மாபெரும் பொறுப்புண்டு. இன்றைக்கு இயேசுவை பெறுகின்ற இந்த பிள்ளைகள் ஆன்மீகத்தில் ஒளியை பெறுகின்றார்கள். இதை வள்ளத்து கடைசி மட்டும் இந்த பிள்ளையை வள்ளத்து எடுத்து, நான் சொன்னது போல ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போக முடியாத சந்தர்ப்பங்கள் வருகின்றது டியூஷனால். சரி, வீட்டிலாவது எல்லாரும் வச்சு வாங்க, அதுக்கிட்ட மாதிரி இன்றைக்கு கொடுத்த நற்செய்திகளை வார்த்தையை வாசித்து ஒன்றாக இருந்து கொஞ்சம் ஜெபிப்போம். ஒரு மாற்று வழி எங்களால் செய்ய முடியுமா? அன்னைக்கு சோதனைகளே, எனக்கு தெரியும், நான் சொன்ன ஃப்ரெண்டோட குடும்பம் கொழும்பிலே, அதுக்கெல்லாம் சொல்வது, நீங்கள் பைபிள் வாசிக்கொண்டு பிள்ளைகளுக்கு சில வேளை பள்ளிக்கூடம் போவார்கள். பிள்ளை போகிற பொழுது தாய் வாசல் நிற்பாள், பேக் எடுத்திருப்பார்கள், தண்ணி போத்தல் எடுத்துப்பார்கள், எல்லாம் சரி, ஸ்கூலுக்கு போ ரெடி. தாய் கேட்பா, பைபிள் படிச்சியா? இல்லைம்மா. போய் படி. பைபிளை படிச்சுட்டு தான் நீ ஸ்கூலுக்கு போகணும். பைபிளை படிச்சுட்டு தான் நீ ஸ்கூலுக்கு போகணும். அப்படி இருக்கின்றால், ஒழுங்குக்குள் பிள்ளைகளை கொண்டு வந்தால் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இங்கே சோதனைகளே, குடும்ப செபத்தின் சக்தியை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இங்கே வந்த பொழுது, செபிக்காத குடும்பம் கூரை இல்லாத குடும்பம் மாதிரி மழையும் வரும், வெயிலும் வரும், துன்பங்கள் தீரங்கள் வரும். செபிக்காத குடும்பம், செபிக்கின்ற குடும்பம் கற்கோட்டையாக, கற்பாறையாக, அரணாக இருந்த குடும்பத்தை காப்பாற்றுவார். செபிக்கிற குடும்பத்தை ஆண்டவர் கற்கோட்டையாக, கற்பாறையாக, அரணாக இருந்து காப்பாற்றுவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி. அதாவது, ஒரு தீயாவி பிடித்த பிள்ளை குடும்பம் வந்தார்கள். ஜெபித்தாள், விழுவாள், உருள்வாள், பொருள்வாள். அவள் கையில் காப்பு கட்டியிருந்தாள். அப்போது புருஷன் சொன்னார், பாத நான் வீரத்துக்கு வரப்போறேன்னு சொல்லி. அவன் வந்தால் அவள் வரவில்லை. ஆயினும் பிற்காலத்திலே காப்பை எல்லாம் அவுட்டெறிஞ்சிட்டு வீரத்துக்கு வந்தாள். அவளுக்காக ஜெபிப்போம். அப்பொழுதும் விழுவாள், பொருள்வாள். ஒரு கட்டத்திலே ஒன்றுமே இல்லை அவளுக்கு. ஜெபிக்கும்போது ஒரு 6 மாதத்தின் பின் மீண்டும் அவளுக்கு ஜெபிக்கிற பொழுது இப்படி வந்தது. அப்போது திரும்ப ஜெபிக்க கொண்டு வந்தார்கள். கேட்டேன், நீ இவளை விட்டு போனி அல்லவா? எப்படி வந்த நீ? கேட்டேன். வீட்டுக்குள்ளே இருந்தால் வந்த நீ? அது செய்த மாதிரியே செய்து காட்டுறேன். அவளோட வீட்டில் செவன் நடக்குது, அங்கே என்னால் போக இயலாது. சாத்தான் சொன்னது அவளுக்குள்ளே இருந்து. அவளோட வீட்டில் ஜெபம் நடக்குது, என்னால் அங்கே போக இயலாது. ஆண்டோட திருத்தருள் சொல்வார், ஒவ்வொரு வீட்டு வாசற்படியிலும் வாய் திறந்த சிங்கத்தை போல சாத்தான் காத்து கொண்டிருக்கிறான். இந்த வீட்டில் யாரை விழுங்கலாம்? உங்களை வீட்டில் ஜெபம் இல்லாமல் போனால் ஈஸியாக உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துவான். எனவே பெற்றோருக்கு மாபெரும் பொறுப்பு இருக்கிறது. இன்று புதுநெறி பெற்ற பிள்ளைகளை உருவாக்கி வளர்த்தெடுப்பது. பிள்ளைகளே, நான் சொன்னது போல நீங்கள் சின்ன சின்ன குருக்களாக மாறலாம், சின்ன சின்ன சிஸ்டர்ஸாக மாறலாம். சில பிள்ளைகள் இப்படியும் வாழ்ந்திருக்கின்றார்கள். கல்முனையில் IPF காலம் 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை, அவள் ஸ்கூல்லேருந்து வெளிக்கிட்டு வருகிறாள். ரோட்டுக்கு IPF ட்ரக் வருது, அடிக்குது. அவள் அதிலேயே சாகிறாள். பெற்றோருக்கு பெரிய துக்கம். இல்லை, செத்து விடலாம் நடந்து அடக்கம் செய்து கொண்டே தாக்குறார்கள். 8 வருகிறது. 8 வருகின்ற பொழுது வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பார்கள். அந்த வீட்டில் இன்றைக்கு வறுமைக்குட்பட்டவர்களை கூப்பிட்டார்கள். சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரம். அந்த பிள்ளையின் தாப்பன் சொன்னார், ஐயா, அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க அம்மா, சாப்பாடு கொஞ்சம் ரெடி இல்லை, கொஞ்சம் நிறுத்தில் தந்துடுவோம், கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க. அப்போது ஒரு வறுமைப்பட்ட அப்பாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது. அவர் கேட்டார்,
யாருக்கு ஐயா இந்த சாப்பாடு தேவை? அதுதான் அந்த பிள்ளை இல்லையே. ரோட்டில் போகிற ஒரு வறுமைப்பட்ட ஐயா, அவர் யாரோ, இந்த பிள்ளை யாரோ, அவர் சொல்கிற வார்த்தைகள், யாருக்கு ஐயா இந்த சாப்பாடு தேவை? அதுதான் அந்த பிள்ளை இல்லையே. அவள் என்ன செய்தாள்? ஸ்கூலுக்கு போகிற பொழுது இந்த ஐயாவை பார்த்து சிரித்து விட்டு போவாள். ஸ்கூலுக்கு போகிற பொழுது அம்மா தந்த டிஃபனோ அல்லது காசு எடுத்து அதில் கொஞ்சத்தை ஐயாவுக்கு கொடுத்து விட்டு போவாள். ஒரு சாட்சியாக வாழ்ந்தாள். 5ஆம் ஆண்டு சாட்சியாக வாழ்ந்தாள். ரோட்டிலே வீதியிலே சாட்சியாக வாழ்ந்தாள். அது மாதிரி எங்களாலும் சின்ன சின்ன விஷயங்களில் சாட்சிகளாக வாழ முடியும். ஆண்டவர் அதை தான் கேட்பார். நான் உனக்குள்ளே வந்திருந்து உன்னை என் சாட்சியாக வாழ ஆசைப்படுகிறேன், செய்வாயா? இன்னொரு வீட்டிலே ஒரு கஷ்டப்பட்ட ஐயா பிச்சைக்கு போகிறார். வீட்டிலே சமையல் இன்னும் சரியாக முடியவில்லை, பொரியல் இன்னும் முடியவில்லை. தாய் இந்த சாப்பாட்டை கட்டி அந்த ஐயாவுடன் கொடுக்குற பொழுது அவர் கொஞ்ச தூரம் போன பிறகு இங்கே பொரியல் முடிஞ்சுது. அங்கே வீட்டு அந்த பிள்ளை கேட்டாள், அம்மா அந்த பொரிச்ச மீன் தங்கம்மா, நான் ஓடி போய் அந்த ஐயா கொடுத்துட்டு வர்றேன். வாழ்கிறார்கள் சின்னஞ்சிறியவர்கள். இயேசுவின் நாமத்தாலே இது போன்று நீங்களும் அவனுடைய சாட்சிகளாக வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பெற்றோரே உங்களும் கொடுத்த மாபெரும் சொத்து இந்த பிள்ளைகள். ஆன்மீகத்தில் அக்கறை காட்டுங்கள். ஆமீன். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது உங்கள் ஞானஸ்தான வாக்குறுதியை புதுப்பித்து உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தப் போகின்றீர்கள். ஞானஸ்தானம் பெறும்போது உங்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு உங்கள் ஞானத்தாய் தந்தையர் வழியாக பதிலளித்தீர்கள். இன்று திருச்சபை தாய் உங்களிடம் அதே கேள்விகளைத்தான் கேட்கிறாள். இப்பொழுது நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறபடியால் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனத்தோடும் நீங்களே வாக்குறுதி கொடுக்க வேண்டும். எனவே உள்ளன்போடும் உறுதியோடும் பதில் சொல்லுங்கள். கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? அன்பார்ந்த பெற்றோர்களே, இன்று நற்கருணையில் இயேசுவை உட்கொள்ளப் போகும் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் நீங்கள். இன்று உங்களுக்கும் இது முக்கியமான நாள். இறைவன் உங்களிடம் இக்குழந்தைகளை ஒப்படைத்து அவரது உண்மையான பிள்ளைகளாக அளித்திருக்கின்றார். அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவும் நற்கணை கொடுக்கவும் நல்ல ஆர்வத்தை காட்டி ஒத்துழைத்தது போல தொடர்ந்தும் நீங்கள் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் விசுவாசத்திலும் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டவும் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கவும் ஆர்வத்துடன் உழைக்க வேண்டும். அப்போதுதான் அவளை பெற்று வளர்ப்பதால் உள்ள பலனை உங்களால் அனுபவிக்க முடியும். எனவே உங்கள் மாபெரும் பொறுப்பை உணர்ந்து உங்கள் விசுவாசம் அவளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் பொருட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஆம் நம்புகின்றோம் என்று பதில் சொல்லுங்கள். வானமும் வையமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகின்றீர்களா? ஆம், நம்புகின்றோம். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாயிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டனோ இறந்தோல் நின்று உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? ஆம், நம்புகின்றோம். நற்கருணையில் இயேசு கிறிஸ்து ஆன்மாவோடும் உடலோடும் இரத்தத்தோடும் தேவஸ்வாபத்தோடும் மெய்யாகவே இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகின்றீர்களா? ஆம், நம்புகின்றோம். தூய ஆவியையும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சம உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும்
நித்திய வாழ்வையும் நம்புகின்றீர்களா? ஆம், நம்புகின்றோம். நீங்கள் கிறிஸ்துவை உங்களது ஆன்ம குருவாகவும் போதகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஆம், ஏற்றுக்கொள்கின்றோம். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையே உண்மையான ஒரே சபை என்பதை ஏற்று அதற்கு உங்கள் மரணம் வரையிலும் பிரமாணிக்கமாய் வாழனோ ஆயத்தமாய் இருக்கின்றீர்களா? ஆம், ஆயத்தமாய் இருக்கின்றோம். இதுவே நம் விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். ஆமென். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபை வழி நடத்தும் திருத்தந்தையாயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் தந்தையே இறைவா, ஆன்மீக ஊற்றாகிய அர்ச்சாதன திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அர்ப்பணி தேவதாசன் அடிகளாரை உம் கரம் தருகின்றோம். இவர் செய்யும் இறைப்பணியிலும் ஆன்மீக பணியிலும் தொடர்ந்து உழைக்கவும் தேவையான உடல் உள ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் எனவும், எம் பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் ஜூபிலி ஆண்டாகிய இவ்வாண்டில் ஆன்மீக வாழ்வில் இறைவேண்டலில் நிலைத்திருக்கவும், அன்பு, அமைதி, ஒற்றுமை நிறைந்த குடும்பங்களாக வாழவும் உம் அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உயிருள்ள தேவனே நற்கருணை நாதா, உமது அன்பை மகிமை உணராமல் வாழும் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டி நிற்கின்றோம். அவர்கள் உமது அன்பை மகிமை உணர்ந்து தமது வாழ்வினை மாற்றிக்கொண்டு ஒற்றுமையிலும் பகிர்விலும் மன்னிப்பிலும் விட்டுக் கொடுப்பிலும் சகோதரத்துவத்திலும் வாழும் வரம் தந்திர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கருணை கடலாகிய இறைவா, அப்ப வடிவில் வீற்றிருக்கும் உம்மை உட்கொள்ளவிருக்கும் எங்களுக்கு தேவையான ஆன்மீக தாகத்தையும் உடல் நலத்தையும் அளித்தருளும். எம் பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் ஆசீர்வதித்து எங்களுடைய ஆன்மீக வாழ்வில் உறுதுணையாக இருந்து வழிநடத்தக்கூடிய ஆற்றல் விசுவாச வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அனைத்துலகின் கிறிஸ்து அரசரே இறைவா, உலக நாடுகளில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யுத்தம், போர்கள் அனைத்தும் நிறைவேற்று உலக நாடுகளிடையே சமாதானமும் சிநேகிதமும் தழைக்க வேண்டியும், இப்போர்களால் அகதிகளாக்கப்பட்ட பெண்கள், சிறுவர்கள் உட்பட அனைவரையும் காத்து அவர்களுக்கு தேவையான உடல் உள ஆரோக்கியத்தையும் உடனிருப்பையும் அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கண்களை மூடி கைகளை குவித்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, அனைவரையும் ஆசீர்வதிப்பவர் நீரே. இந்த காலை வேளையில் இந்த கல்வாரி பலியினூடாக
எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தில் அழைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. ஒரே குடும்பமாக நாங்கள் கூடியிருக்கின்றோம் எங்கள் பிள்ளைகளுக்காக மன்றாடுவதற்காக, வேண்டுவதற்காக. தங்களுடைய வாழ்க்கையில் முதல் தடவை உம்மை பெறப்போக இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்து வித ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நீர்தாமே நிறைவாக வழங்க வேண்டும் என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் அவருடைய உள்ளங்களிலும் வாழ்க்கையிலும் வீற்றிருக்க நீர் வரவிருக்கின்றீர். உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக இவருடைய உள்ளங்களையும் வாழ்க்கையையும் நீர்தாமே தூய்மையாக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். புனித அகஸ்தினார் கூறுவது போல, நாங்கள் எதை பெற்றுக்கொள்ளுகின்றோமோ அதே மாதிரி நாங்கள் மாறுகின்றோம் என்ற அந்த ஆன்மீக இறை வார்த்தைக்கு அமைய உம்மை பெறப்போகின்ற இந்த பிள்ளைகள் உம்மை போல மாற இவர்களுக்கு வேண்டிய ஆன்மீக சக்தியையும் வல்லமையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். கல்வியிலும் நல்ல பழக்க வழக்கங்களிலும் ஆன்மீகத்திலும் இந்த பிள்ளைகளை இப்போது இருப்பது போல எப்போதும் இருக்க பரிசுத்த ஆவியின் கொடைகளை நிறைவாக நீர்தாமே வழங்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தந்தை இறைவா, இவர்கள் வழியாக இவருடைய பெற்றோர்களை நிறைவாக ஆசிர்வதியும். ஞான பெற்றோரை நிறைவாக வழிநடத்தும். இவர்களை இந்த ஆன்மீக உருவாக்கத்துக்கு இட்டுச் சென்ற மறை ஆசிரியர்கள், முக்கியமாக இந்த பங்கு சமூகம், பங்கு தந்தை அனைவரையும் உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த பிள்ளைகள் எப்போதும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடைமுறைப்படுத்த நீர்தாமே நிறைவாக வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பொருளாய் என்னை தர வந்தே பரமனே, உன் பாதம் தன்னில் பாவம் போக்க வந்தே. என்னை ஏற்றிடுவாய், என்னை மாற்றிடு
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் தந்தை இறைவா, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை இயேசுவின் இறப்பு உயிர்ப்பை குறித்து காட்டுகின்றன. அதனால் உம்முடைய திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கொடுத்து இங்கிருக்கின்ற குடும்பங்கள் அத்தனை பேரும் ஆன்மீக குடும்பங்களாக மாற எம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்துதலுடன் இறுதி இரவு விருந்த அருந்தகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையை ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைப்பொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்பட்டுள்ளது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண் பாடுகின்றன. வானுதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவன் நம் ஆண்டவர். தூயவர் 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 மூல இறைவன் நம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: உண்மை, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று கூலியம் புரிய தகுந்தவென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித இன்னாசியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமரல உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உங்களுடைய திருத்தலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஆண்டவரே, இந்த சின்ன சார்களை இப்பொழுதுதான் நாங்களும் ஒரு காலத்தில் புது நன்மை பெற்றோம். இன்று இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அப்பா. இன்று இவர்களுக்குள்ள இயேசு வரப்போகின்றார். எங்களுக்குள்ளும் இயேசு வந்தார், வாழ்கின்றார். இந்த பிள்ளைகளை
ஆன்மீகத்தில் வழி நடத்தி நாளைக்கு இறைவனுக்கு ஒப்பான பிள்ளைகளாக உருவாக்க வேண்டிய ஆன்மீக ஆசிரியர்களை இவர்களின் பெற்றோருக்கும் ஏற்கனவே திருமுழுக்கு பெற்ற அனைத்து பிள்ளாகிய எங்களுக்கும் ஆன்மீக தாகத்தை தந்தருள வல்லமையோடு திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். வல்லமையோடு தூய்மையாய் பரிசுத்தமாய் கிளம்பி உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நாம் உட்கொள்ள இருக்கும் திருவுளம் திருரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உம்முடைய பரிவிரக்கத்தால் எம் மனசுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ இறைவனின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் தூய விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னை தேடி வருகின்றேன், என்னில் நீ வருவதற்காய். உன்னை தேடி வருகின்றேன், உன் சாயல் நானாகவே. என் வாசல் வா தெய்வமே, என் வாசல் வா தெய்வமே. உனையன்றி வழியில், உனையன்றி ஒளியில், உன் சாயல் நானாகவே. என் வாசல் வா தெய்வமே, இன்னில் நீ வருவதற்காய். உன்னை தேடி வருகின்றேன். இதய வாசல் திறக்கின்றேன், இரு கரத்தை குவிக்கின்றேன். இதய வாசல் திறக்கின்றேன், இரு கரத்தை குவிக்கின்றேன். உயிரின் மூலமே, உறவின் பாலமே, அன்பின் முழுமையே, அனைத்தின் முதன்மையே. உயிரின் மூலமே, உறவின் பாலமே, அன்பின் முழுமையே, அனைத்தின் முதன்மையே. ஆதவன் பூமி வெளிச்சமாவது போல் அன்பனே என்னில் வெளிச்சமாகிட. இன்னில் நீ வருவதற்காய்.
வாசல் வா தெய்வமே, என் வாசல் வா தெய்வமே. உன்னில் வாழ துடிக்கின்றேன், உன் அன்பை நினைக்கின்றேன். உன்னில் வாழ துடிக்கின்றேன், உன் அன்பை நினைக்கின்றேன். எண்ணின் தொடக்கமே, அன்பின் அர்த்தமே, ஆதி அந்தமே, எனது சொந்தமே. எண்ணின் தொடக்கமே, அன்பின் அர்த்தமே, ஆதி அந்தமே, எனது சொந்தமே. அழுதிடும் மழலைக்கு அணைக்கும் தாயைப் போல் சிறையினில் நான் தங்கி இளைப்பாறிட, இன்னில் நீ வருவதற்காய் உன்னை தேடி வருகின்றேன். இன்னில் நீ வருவதற்காய் உன்னை தேடி வருகின்றேன். உன் சாயல் நானாகவே, என் வாசல் வா தெய்வமே, என் வாசல் வா தெய்வமே. உன்னை அன்றி வழியில்லை, உன்னை அன்றி வழியில்லை, உன் சாயல் நானாகவே, என் வாசல் வா தெய்வமே. இன்னில் நீ வருவதற்காய் உன்னை தேடி வருகின்றேன்.
இனிய தெய்வமே இறைவா, நீர் தந்த இந்த வாழ்விற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த இனிய நாளிலே நற்கருணைநாதரை உள்ளங்களிலே பெற்றிட நீர் தந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் வாழ்வில் உம்மை அதிகமாய் அன்பு செய்து உம்மோடு இணைந்து வாழவும், எப்போதும் உமக்கு சாட்சியமான பிள்ளைகளாக வாழ உமக்கு துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மிடம் வேண்டி நிற்கின்றோம். ஆமீன். கொண்டாடுவோமாக. அன்பின் தூய தந்தை இறைவா, உயர் மதிப்புள்ள உம் திருமகன் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது தெய்வீக தன்மையை சுவைத்து இன்புறுவதின் முன் அடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றும் மகிழ்ந்திருக்க, நல்ல குடும்பங்களாக வாழ, நல்ல பிள்ளைகளை உருவாக்க எல்லா குடும்பங்களுக்கும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம் திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற தேவன் தந்தை, மகன், தூயாவின் வல்லமை என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. அருளொளி தருவி வராய், எங்கள் பாவ இருள் போக்க வராய், நீதமருள் தரும் இன்னாசி முனிந்திரே, உம்மை பரனிடம் சேர்த்திடுவாய். அருளொளி தருவி வராய், எங்கள் பாவ இருள் போக்க வராய், நீதமருள் தரும் இன்னாசி முனிந்திரே, உம்மை பரனிடம் சேர்த்திடுவாய். இறைவனின் திருக்கொடையால் இயேசு சபைதனை உருவாக்கினீர். இறைவனின் திருக்கொடையால் இயேசு சபைதனை உருவாக்கினீர். மறை புகழ்ந்திடும் மாதவ மாமுனி, உந்தன் செடுமலர் பாதம் பணிந்தோம். மறை புகழ்ந்திடும் மாதவ மாமுனி, உந்தன் செடுமலர் பாதம் பணிந்தோம். அருளொளி தரவே வராய், எங்கள் பாவ இருள் போக்க வராய், நீதமருள் தரும் இன்னாசி முனிந்திரரே, உம்மை பரனிடம் சேர்த்திடுவாய். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.